ஸோ ஜென்ரலாக ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு ஆப்வியஸ் சைன் இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இன்னர் அர்ஜ் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது தோணுனா மட்டும்தான் வந்து ஐ யூஸ் டு டூ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அப்லோடிங் வீடியோ ஐ டோன்ட் டூ. ஸோ இன்றைக்கி இந்த பீஜன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹர்ட் இன் இட்ஸ் லெக். அது அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தது. அந்த விண்டோ வழியாக பீக் பண்ணி பார்த்துட்டே இருந்தது. ஸோ ரொம்ப நேரமாக இருந்தது. அது பார்த்தோன்னே தான் ஓகே நம்ம இந்த லைக் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் மை டேட். ஸோ ஓகே இந்த ஆட்டோ இம்யூன் பற்றி அண்ட் அபவுட் ஹிம் வி ஷுட் டாக்னு ஐ டிசைடட். எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அபவுட் மேனேஜிங் பெயின். ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் வீடியோ வென் ஐ ஆம் இன் பெயின். ஸோ அது பெட்டராக ரிலேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய பேர் I've seen லைக் ஒரு சின்ன ஒரு தலைவலியோ இல்லை சின்னதாக ஒரு ஃபீவர் ஆர் லைக் ஒரு கைவலி கால்வலிக்கு வந்து லைக் லாட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ரொம்ப லைக் வி யூஸ் டு கம்ப்ளைண்ட், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது ஆர் சம்திங் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அப்படியே விட்டுட்டு இட்ஸ் லைக் முடங்கி போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆகி லைக் யூ கைண்ட் ஆஃப் திங்க் தட் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது ஒரு மாதிரி ஒரு சேட் ஜோனுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது விக்டிம் ஜோனில் வந்து நம்ம போயிடுறோம். பேசிக்லி வந்து இட்ஸ் ஃபைன் இஃப் யூ டேக் ரெஸ்ட். பட் வந்து நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த பெயின் கோ த்ரூ பண்ணும்போது நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஐம் நாட் சேயிங் ஹாப்பி, யூ cannot பி ஹாப்பி வென் யூ ஆர் இன் பெயின். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில், இந்த விக்டிம் மைண்ட் செட் இல்லாமல் லைக் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படிலாம் வந்து யோசிக்காமல் ஓகே திஸ் ஹஸ் ஹேப்பன் டு அஸ், வி ஹாவ் டு கோ த்ரூ த பெயின் அண்ட் வில் கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அந்த ஒரு கண்டிஷன்லேருந்து லைக் யுவர் அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். இல்லைனா நீங்கள் இந்த மைண்டில் நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயத்தினாலேயே உங்களோட ஹீலிங் வந்து ரொம்ப லேட் ஆகும். அண்டு ஸோ லைக் நிறைய கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிசீசஸ் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் ரேர் கண்டிஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் யூ டோன்ட் நோ த காஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நமக்கு காஸ் தெரியும், இதனால தான் இது வருது. அண்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பண்ணால் இது வந்து சரியாகும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இஸ் லைக் யூ டோன்ட் ஹாவ் அ காஸ் அட் ஆல். இது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு வந்து தெரியாது, அண்ட் எப்போ வரணும் தெரியாது. அண்ட் வென் யூ ஹாவ் தட் யூ வில் பி இன் எக்ஸ்ட்ரீம் பெயின். ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் தான் வந்து இட்ஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது எப்படின்னா வந்து யூ அவுட் ஆஃப் நோவேர், நோ ரீசன், யூ cannot trace பேக் த ரீசன். உங்களோட லைக் ஜாயின்ஸ் அண்ட் ஆல் ஓவர் யோர் பாடி, இட் மே பி your hand or your legs or any joints like elbows, shoulders, எதுவாக வேணா இருக்கலாம். Suddenly it gets stiff and it gets swollen and you will be in extreme pain. So I can show you this. So this is my finger, if you can see. So இப்போ வந்து I can manage and talk. So when I got it yesterday night வந்து it was an extreme pain. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும்போது வந்து லைக் யூ ஈவன் தோ யூ டேக் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப ஹவு டு சே லைக் ஒரு அக்யூட்டான ஒரு பெயினாக இருக்கும். ஸோ if you are a woman and you have gone through pregnancy, ஸோ அந்த டைமில் வந்து அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்ல, ஸோ இட் வில் பி லைக் ஸோ அக்யூட் பெயின் ஒரு 5 minutes once. ஸோ அந்த மாதிரி அந்த அக்யூட் இட் இஸ் சிமிலர் டு தட் பெயின். இட் இஸ் நாட் லைக் அந்த கேப் கூட இருக்காது, 5 minutes once கூட இருக்காது. ஸோ கண்டினியூஸாக வரும்.
ஸோ like when this condition first happened to me, like I எப்போவுமே when something happens to me I used to do a lot of research, what is that அப்படின்னு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி லைக் இதுக்கான காஸ் என்ன, இதை வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஐ ட்ரைட் அ லாட். பட் கடைசியில் என்னென்னா வாட் ஐ ஃபவுண்ட் அவுட் இஸ் லைக் தெர் இஸ் நோ காஸ் அண்ட் வி டோன்ட் நோ when it will happen, and when it happens you have to go through the pain. ஸோ அந்த டைம் உட்காந்து வந்து நம்ம லைக் ஐ டோன்ட் நோ, அது ஸ்டார்டிங்லேருந்தே லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ, லைக் ஏன் எனக்கு மட்டும் அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் எனக்கு வரவே வராது. I just try to find out, try to come out of it and do the things which will not, அது வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி தான் யோசிப்பேன். ஸோ லைக் அந்த டைம், ஸோ லைக் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா வந்து லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூ நோ, ஏதாவது சொல்லும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி ஆகுது அந்த மாதிரி. ஸோ few of my friends know about me and what and all I've gone through. அதை சொல்லும்போது கூட வந்து லைக் they cannot relate. லைக் நான் அவங்களோட பெயின் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் ஃபார் ஒரு ஸ்மால் ஒரு காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, இது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மோடில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா யூ வில் இட் இஸ் லைக் இட் வில் டேக் மோர் ஆஃப் யுவர் எனர்ஜி அண்ட் உங்களோட ஹீலிங் தான் வந்து டிலே ஆகும். ஸோ லைக் இந்த எக்ஸ்ட்ரீம் பெயினில் கூட வந்து வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் லைக் ஐ யூஸ் டு நாட் திங்க் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, ஏன் எப்போ இது சரியாகும் அப்படின்லாம் யோசிக்காமல் ஐ வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த பெயின். லைக் அந்த அது வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட் யூ ஹாவ் டு மேக். லைக் ஓகே திஸ் ஹஸ் ஹேப்பன் டு அஸ், இந்த பெயின் இப்படி தான் இருக்கும், ஸோ இது கொஞ்ச நேரத்தில் சரியாகும், இட் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே வந்து யூ ஹாவ் டு ஸ்டே பாசிட்டிவ். ஐம் நாட் சேயிங் ஸ்டே ஹாப்பி, யூ கேன் நெவர் பி ஹாப்பி வென் யூ ஆர் இன் பெயின், பட் யூ டோன்ட் வாண்ட் டு செல்ஃப் லோத், லைக் ஒரு விக்டிமைஸ் பண்ணிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்லாம் யோசிச்சா இன்னும் தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாகும். லைக் உங்களுக்கு வந்து பேனிக் ஆகும், லைக் யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரீத், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ எவ்வளோ ஒரு பெயினாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அந்த வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, ஹவு டு யூ அப்ரோச், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். I don't know. So I want to talk about my dad. Actually, he has this condition. So whenever this attack happens to me, I used to remember him. I don't know. Some of the willpower I have, I strongly believe that I got it from him. Because on the like now still it is paining. Like ஐ வில் நாட், என்ன சொல்கிறது, நான் எதுவுமே பண்ணாமல் அப்படின்லாம் நான் உட்காந்துட மாட்டேன். ஐ வில் டூ ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நோபடி ஹூ சீஸ் மீ வில் நாட் நோட்டிஸ் தட் ஐ எம் இன் பெயின். ஸோ அபவுட் மை டேட், ஸோ ஹீ ஹாஸ் பீன் லைக் திஸ் ஆல்வேஸ். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆர் தட்ஸ் வாட் ஐ ஹாவ் சீன் ஹிம். அண்ட் மற்றவங்களுமே வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. நாட் எனி ஒன் who has known him have told will agree with me. So whatever pain he has, he also had this condition. ஸோ லைக் அவங்களுக்கு வந்து லைக் என்னை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ his legs will be like so swollen, he cannot even move. பட் வந்து ஒரு நாள் கூட வந்து he has not victimized himself. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, ஆர் லைக் இப்படி இருக்கிறதுனால ஐ won't do anythingனு ஒரு இடத்துல உட்கார்ந்ததே கிடையாது. ஸோ வாட் எவர் பெயின் he is going through, அதை ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணாமல் he used to go, he used to travel, he used to do all the things ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே. அண்ட் லைக் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஒரு சின்னதாக வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்து அதை வந்து ஒரு லைக் பீப்புள் யூஸ் டு சே எனக்கு தலைவலிக்குது, எனக்கு ஃபீவர்னு அதை வந்து பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லி ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் sympathy they need from others. But my dad used to always he is not like hiding, he just don't want to sympathize it.
ஸோ எல்லார்கிட்டயும் போய் எனக்கு இப்படி இருக்குது லைக் பட் இட் வில் பி ஆப்வியஸ், எவ்ரி ஒன் வில் நோட்டீஸ் பண்ணால் ஓகே ஐ எம் ஃபைன், அது சரியாயிடும், அந்த மாதிரி தான் யூஸ் டு டெல். ஒரு நாள் கூட எனக்கு ஆமாம் ரொம்ப கால் வலிக்குது, எனக்கு நடக்க முடியல, என்னால் இதை பண்ண முடியலன்னு அந்த கம்ப்ளைண்ட் மூடுக்கு வந்து எஸ் நெவர் கான். I've never seen him like that. Maybe I got some of it from him. So so one thing which I admire about him, I have never seen anyone in my life with that amount of willpower. அவ்வளோ willpower வச்சு நான் யாருமே பார்த்ததே இல்லை. he has never gave up on what he believed. what நம்ம பிலீவ் பண்ணுற விஷயம் வந்து it don't want to be like everyone has to accept it or அந்த சொசைட்டியில் வந்து எல்லாரும் அக்ரி பண்ணுற விஷயமா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் வாட் ஹீ பிலீவ்ட், he never gave up on that. And அந்த I have he even in his deathbed ஒரு நாள் கூட வந்து he has never told that he is in pain and he needs help. அண்ட் என்ன சொல்கிறது, எனக்கு ஏதாவது ஆயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது ஆர் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஆர் லைக் ஒரு விக்டிமைஸ் பண்ணி ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்து ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் இட் ஃப்ரம் ஹிம். வித் all that he has gone through in the hospital with all the ventilator support and everything, he can't even talk, but still he believed in himself and what he told was like I will be fine, you don't worry அப்படின்னா வந்து he used to tell. So and it's not like he's not like faking it, அதாவது சொல்லணுமேன்னு சொல்கிறதும் கிடையாது, he really believed in it. ஸோ எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே எவ்வளோ ஒரு பெயின் இருந்தாலுமே he always believed that he can come over it and nothing will happen to him. ஸோ அந்த லெவல் ஆஃப் வில் பவர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் we feel weak a lot of times, like we feel that we have to be dependent on someone. எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக லைக் நம்ம வந்து சிக்கானா நம்மளை யார் பார்த்துக்குவா, ஆர் லைக் we long for that kind of security from someone else. But what I want to say is like உங்களுக்கு நீங்கள் like you are enough for yourself and you will be able to handle any situation on your own. You have that entire willpower. So what I want to say is like next time நீங்கள் வந்து when you get a small ailment like a fever or anything of that sort, நீங்கள் வந்து don't go to that victim mode and don't just அப்படியே ஒரு எதுவே பண்ணாமல் முடங்கி போயிடாதீங்க. Do whatever you can do. Of course you have to take rest, take medicines and all those things, but mentally don't get affected and அந்த victimized மைண்டுக்கு போகாதீங்க, because you don't know like what others are going through. They may be going through a lot of pain than you. ஸோ அதுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். So I wanted to say this especially when I am in pain. Yeah. So you have all the power in you. So stay positive and stay happy. Thank you.